ஓம் சாந்தி. நமது பெருமதிப்பிற்குரிய ராஜயோகினி ஹிருதய புஷ்பா அவர்கள் ஆன்மீக பயணத்தில் பரமாத்மாவை சந்திப்பதற்காக தனது ஆத்மா எவ்வாறெல்லாம் அனுபவம் செய்தது என்பதை தியானத்தின் பாடல்கள் வழியே நமக்கு உணர்த்துகிறார். இன்று பாகம் 50. வாருங்கள், அவருடைய கவிதையை நாம் பாடலாக ரசித்து சுவைத்து அவரைப் போலவே நாம் பரந்தாமத்திற்கு செல்வோம். வாருங்கள். மலரை போல் அழகாக மகிழ்ச்சியுடன் நான் பாடினேன். மலரை போல் அழகாக மகிழ்ச்சியுடன் நான் பாடினேன். பறவையை போல் இலகுவாக மிக உயரத்தில் நான் பறந்தேன். பறவையை போல் இலகுவாக மிக உயரத்தில் நான் பறந்தேன். வெகு தொலைவு வெகு தொலைவு சென்று கொண்டேன். சிவனை நோக்கி நான் பயணித்தேன். வெகு தொலைவு வெகு தொலைவு சென்று கொண்டேன். சிவனை நோக்கி நான் பயணித்தேன். 5 பூதங்களையும் பின்னால் விட்டுவிட்டு 5 பூதங்களையும் பின்னால் விட்டுவிட்டு மின்னலை போல் ஒளிர்ந்தேன். மின்னலை போல் ஒளிர்ந்தேன். உயிர் உலகத்திற்கு அப்பால் வெகு தூரம் சூட்சும உலகை நான் அடைந்தேன். உயிர் உலகத்திற்கு அப்பால் வெகு தூரம் சூட்சும உலகை நான் அடைந்தேன். சூட்சும உலகிலிருந்து அமைதியின் இல்லத்திற்குள் நுழைந்தேன். சூட்சும உலகிலிருந்து அமைதியின் இல்லத்திற்குள் நுழைந்தேன். பாருங்கள், இதுவே உண்மையான அமைதி. பாருங்கள், இதுவே உண்மையான அமைதி. மௌனத்தின் ஆலயம். இதனை பிரம்மாவின் கொள்கையாக உணருங்கள். இதனை பிரம்மாவின் கொள்கையாக உணருங்கள். அதிர்ஷ்டத்தின் சந்திரன். அனைத்து இடமும் ஒளியே. ஆஹா, அதில் நான் ஐக்கியமாகிவிட்டேன். ஆஹா, அதில் நான் ஐக்கியமாகிவிட்டேன். ஓ, அதுவே எனது உண்மையான இல்லம். பாருங்கள், நான் அதை அடைந்து விட்டேன். எனது உண்மையான இல்லத்தில் பாருங்கள், நான் அதை அடைந்து விட்டேன். ஓம் சாந்தி. ஓம்
சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நமது பெருமதிப்பிற்குரிய ராஜயோகினி ஹிருதய புஷ்பா அவர்கள் ஆன்மீக பயணத்தில் பரமாத்மாவை சந்திப்பதற்காக தனது ஆத்மா எவ்வாறெல்லாம் அனுபவம் செய்தது என்பதை தியானத்தின் பாடல்கள் வழியே நமக்கு உணர்த்துகிறார். இன்று பாகம் 50. வாருங்கள், அவருடைய கவிதையை நாம் பாடலாக ரசித்து சுவைத்து அவரைப் போலவே நாம் பரந்தாமத்திற்கு செல்வோம். வாருங்கள். மலரை போல் அழகாக மகிழ்ச்சியுடன் நான் பாடினேன். மலரை போல் அழகாக மகிழ்ச்சியுடன் நான் பாடினேன். பறவையை போல் இலகுவாக மிக உயரத்தில் நான் பறந்தேன். பறவையை போல் இலகுவாக மிக உயரத்தில் நான் பறந்தேன். வெகு தொலைவு வெகு தொலைவு சென்று கொண்டேன். சிவனை நோக்கி நான் பயணித்தேன். வெகு தொலைவு வெகு தொலைவு சென்று கொண்டேன். சிவனை நோக்கி நான் பயணித்தேன். 5 பூதங்களையும் பின்னால் விட்டுவிட்டு 5 பூதங்களையும் பின்னால் விட்டுவிட்டு மின்னலை போல் ஒளிர்ந்தேன். மின்னலை போல் ஒளிர்ந்தேன். உயிர் உலகத்திற்கு அப்பால் வெகு தூரம் சூட்சும